இங்க நம்ம ஹீரோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு அவனோட எக்ஸ் வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ என்னை மாதிரி உன்னை ஏமாத்த தான் போறான்னு சொல்றா. அப்ப அவங்க அப்பா கோவம் வந்து கன் எடுத்துட்டு வந்து அவனை சுடுறதுக்காக வராரு. நம்ம ஹீரோமே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட முடிஞ்ச என்ன சுட்டு பாரியான்னு சொல்றான். பொண்ணு பார்த்து வானத்துல இருந்து ஒரு இடி வந்து கரெக்டா நம்ம ஹீரோ மேலேயே விழுகுது. உடனே அவன் கூட வந்து அந்த ஊர்க்காரங்களா சேர்ந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா தூக்கிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருமே நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. காலையில பார்த்தா நம்ம ஹீரோ ஒண்ணுமே ஆகாத மாதிரி ஸ்டெடியா எழுந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவனை செக் பண்றதுக்காக உடம்புல நிறைய வயர்லாம் செட் பண்ணி மிஷின் ஆன் பண்றாங்க. பார்த்தா அந்த மிஷினே வெடிச்சிருது. நம்ம ஹீரோவோட அப்பாவுமே அங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ நைட் டைம்ல குளுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜன்னல் கதவை திறக்க போறான். பார்த்தா அந்த கதவு ஒரே தெளில உடைஞ்சிருது. இது மட்டும் இல்லாம தூரத்துல பைப்ல சொட்டுற தண்ணி கூட இவனுக்கு பக்கத்துல கேக்குது. அந்த பைப் ஆஃப் பண்ணலான்னு போறான். பார்த்தா அந்த பைப் அவன் கையோட வந்துருது. சோ வெளியே வரலான்னு பாக்குறான். அந்த கதவுமே அவன் கையோட வந்துருது. சோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்மளுக்கு மின்னல் அடிச்சதுல இருந்து தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க மாமா அவங்க அக்காவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பக்கத்துல போய் அக்காவை அடிக்க வேணாம்னு சொல்றான். அந்த போலீஸ்கார வேணும்னே அவனை போட்டு அடிக்கவும் இவன் போயான்னு சொல்லி ஒரே தெளிதான் தான் தள்ளுறான். பார்த்தா அவங்க இருக்க கிணத்த பொழந்துக்கிட்டு உள்ள போய் விழுந்துடுறான். சோ உங்களுக்கு இந்த மாதிரி பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.